கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். தேவன் இந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. இந்த பாடத்தில் தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். நேபுகாத்நேச்சார் யோயாக்கீம் அரசாண்ட அந்த 3வது வருஷத்தில் எருசலேம் பட்டணத்தை முற்றுகை போட்டு எருசலேமில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக அங்கே அழைத்து போகிறார் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். வசனம் 2 பார்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, பாபிலோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். தேவன் ஒரு நோக்கத்திற்காக தம்முடைய சொந்த ஜனங்களை அஞ்ஞான தேசத்தினுடைய ராஜாவினுடைய கையில் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறாரு. சில நேரங்களில் ஆண்டவர் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தருவதற்காக, நமக்கு புரிய வைப்பதற்காக இந்த மாதிரியான கடினமான சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் அனுமதிப்பார் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த 2 வசனத்தில் ஒரு கருத்தை நம்ம புரிந்து கொள்ளுவோம். பாபிலோனுக்கும் இஸ்ரவேலுக்கும் பிரச்சனை. பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் ராஜாவை அடிமையாக பிடிக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனம் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வசனம் 2 நம்ம வாசிக்கிறப்ப இது ஏதோ பாபிலோன் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்குமான யுத்தம் அதை மட்டும் சொல்லலை. அதை தாண்டி தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற ஒரு யுத்தமாக காணப்படுகின்றது. தேவன் தம்மை நிரூபிப்பதற்காக, தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்காக, அஞ்ஞான தேசத்திலும் தேவனுடைய அந்த குணங்கள் காட்டப்படுவதற்காக தம்முடைய ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும் பொழுது, மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும் பொழுது, தாங்க முடியாத துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சாத்தானுக்கு எதிரான இந்த ஒரு யுத்தத்தில் தேவன் நம்மை கொண்டு அவருடைய குணத்தை புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லி, தம்முடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே விருப்பப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஒரு கண்ணோட்டம், இந்த ஒரு ஆவிக்குரிய பார்வை, இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இல்லாததுனால தான் ஆண்டவர் சில கடினமான சூழ்நிலைகளை அனுமதிக்கும் பொழுது நாம் தேவனிடத்தில் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகின்றோம். விசுவாசம் குன்றி போய் ஆவிக்குரிய வாழ்க்கை விழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகின்றோம். ஆனால் யோபுவை போல தேவன் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேவன் அனுமதிக்கின்ற அந்த கடினமான சூழ்நிலையில் நாம் தேவனுக்காக நிற்கும் பொழுது நிச்சயமாக தேவன் யோபுவின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினது போல சாத்தான் கிட்ட நம்ம மூலமாக ஆண்டவர் தம்முடைய குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆசைப்படுறார். சரிங்களா? அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நேபுகாத்நேச்சார் மூலமாக பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுறாங்க. அந்த கொண்டு போகப்பட்ட கூட்டத்தில் மிக முக்கியமாக 4 நண்பர்கள் அங்கே காணப்படுறாங்க. நமக்கு தெரியும், தானியேல். வசனம் 6 நம்ம வாசிக்கும் பொழுது தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா அப்படிங்கிற 4 இளம் வாலிபர்களை விசேஷமாக அங்கே வந்து கொண்டு போகப்படுறாங்க ராஜாவினுடைய அரண்மனைக்கு. எப்பவுமே நம்ம புரிந்து கொள்ளணும், அடிமைகளாக கொண்டு போகப்படுகின்ற ஜனங்கள் அங்கே சுதந்திரமாக இருக்க முடியாது.
ஆவிக்குரிய காரியத்தில் இருந்தாலும் சரி, உலகத்திற்கு எடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, சுதந்திரமாக தன் இஷ்டத்தின்படி தன்னுடைய யோசனையின்படி செயல்படவே முடியாது. அதே போல தான் இந்த நண்பர்களும் அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு போகப்படுறாங்க. விசேஷமாக நேபுகத்நேச்சாருடைய அரண்மனையில் வேலை செய்வதற்காக தெரிந்தெடுக்கப்படுறாங்க, அடிமைகளாக காணப்படுறாங்க. இவங்களுடைய இஷ்டத்தின்படியும் இவங்களுடைய யோசனையின்படியும் செயல்பட முடியாத ஒரு சாதகமே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் சரியான நேரத்தில் ஆலயத்திற்கு செல்லுவாங்க, வேதம் படிப்பாங்க, ஜெபிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஆவிக்குரிய வழக்கமாக காணப்பட்டது. இப்போ இந்த வழக்கத்தை எல்லாம் அடிமைத்தனத்தில் இவர்கள் செய்யவே முடியாது. ஏனென்று சொன்னால் சாதகமில்லாத ஒரு சூழ்நிலை, சாதகமில்லாத ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம சில ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரியான சாதகமில்லாத ஒரு சூழ்நிலைகள், சாதகமில்லாத இடம், சாதகமில்லாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்களில் என்ன செய்யறதுனே தெரியலையே ஆண்டவரேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா, குழப்பத்தோடு இருப்பீங்க அப்படின்னா, நம்பிக்கை இழந்து அதைரியத்தோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இதே சூழ்நிலையில் இருந்த இந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 5 பாடத்தை இந்த சாதகமில்லாத சூழ்நிலையிலிருந்து, சாதகமில்லாத இடத்திலிருந்து, சாதகமில்லாத காரியத்திலிருந்து தானியேலும் அவர்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் பாடம் என்ன அப்படின்னா, வசனம் 8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அப்போ இங்கே ஒரு பாடத்தை, ஒரு கருத்தை நம்ம புரிந்துகொள்ள வேண்டும். தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இந்த பாபிலோன் அரண்மனை, பாபிலோன் தேசம் சாதகமில்லாத ஒரு இடமா இருந்துச்சு, சாதகமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. ஆனால் பாருங்க, என்ன சூழ்நிலை எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் தேவனுக்காக நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அவங்க மனசில் வச்சுருந்தாங்க. நாம் தேவனுக்காக வாழ்வதற்கு இடமோ சூழ்நிலையோ ஒரு பொருளே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட காரியத்திலும், எப்படிப்பட்ட இடத்துலையும் நம்ம தேவனுக்காக நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை, உங்கள் குடும்பம் ஒரு பாபிலோன் மாதிரி இருக்கலாம், உங்கள் உறவுகள் பாபிலோன் மாதிரி இருக்கலாம், மற்ற எல்லா விஷயங்களும் இதே மாதிரி சாதகம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை காரியங்களாக காணப்படலாம். ஆனால் அது நமக்கு ஒரு சாக்கு போக்கு கிடையாது. நாம் தேவனுக்காக நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை இங்கே நம் முதலாவது பாடமாக கற்றுக்கொள்ளலாம். எந்த சாதகமில்லாத இடத்திலும், சாதகமில்லாத சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும், நிற்க வேண்டும். ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னா, வசனம் நீங்கள் 5 to 8 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 சோதனைகள் அனுமதிக்கப்படுது. ஒன்று, கல்தேயர்களுடைய கல்வியை புகுத்துறாங்க இந்த நண்பர்களுக்கு. 2வது, உணவை மாற்றிட்டாங்க. 3வது, பேரையும் மாற்றிட்டாங்க. இப்போ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த 4 நண்பர்களும் கல்வியை கற்றுக்கொள்வதிலும் பெயரை மாற்றுவதிலும் அவங்க எந்த எதிர்ப்பையுமே தெரிவிக்கலை. ஆனால் சாப்பாட்டை மட்டும் எதிர்க்கிறாங்கன்னா பிரச்சனை பண்ணல, அது வேண்டாம் என்று தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்போ இங்கிருந்து நம்ம ஒரு ஆவிக்குரிய பாடத்தை முக்கியமாக கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சம்பவங்கள், காரியங்கள் நேரிட்டாலும், நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வைக்கப்பட்டாலும் அந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு வேண்டும். எந்த காரியங்களெல்லாம் நம்ம செய்யலாம், எந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யவே கூடாது. இங்கே பாருங்கள், பேரை மாற்றினாங்க, ஒன்றுமே சொல்லலை. கல்தேயருடைய அஞ்ஞான கல்வியை புகுத்துனாங்க, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் சாப்பாடு வேண்டான்ட்டாங்க. அவ பாருங்க, உண்மையிலேயே என் ரட்சிப்பிற்கு எது பாதிப்பை கொண்டு வரும், என் ரட்சிப்பிற்கு எது பாதிப்பை கொண்டு வராது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இது ஏன் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த ஒரு தெளிவின்மை
ஒரு தெளிவு இல்லாததுனால நம்ம எதில் பேலன்ஸாக நடந்து கொள்ள முடியுமோ அதில் நம்ம சமநிலையில் நடந்து கொள்ளாமல் போயிட்டுருக்குறோம். விஷயம் புரியுது உங்களுக்கு? நம்ம சமநிலையாய் நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் கூட மிகவும் ஒரு தீவிரவாதமாக நாம் ஆக்கி கொண்டு வைத்திருக்கிறோம். சரிங்களா? ரட்சிப்பிற்கு சம்பந்தம் இல்லாத, ரட்சிப்பை பாதிக்காத காரியங்களை கூட தீவிரவாதமாக நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு ரட்சிப்பை இழக்க செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு என்ன செய்யலாம், அது என்ன செய்யக்கூடாது, எதில் பேலன்ஸ் பண்ணலாம், எதில் பேலன்ஸ் கூட பண்ணக்கூடாது, கடலுக்காக உறுதியாக நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு காணப்பட வேண்டியது அவசியம். மூன்றாவது பாடம் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், 2 சோதனையை ஒத்துக்கிட்டாங்க, சாப்பாடு காரியத்தை ஒத்துக்கலை. வசனம் 8 நம்ம ஏற்கனவே படித்தோம். அவன் பிரதானிகளின் தலைவன் இடத்துல போயிட்டு எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ மூன்றாவது என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, சாதகம் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும், இடங்களாக இருந்தாலும், காரியங்களாக இருந்தாலும், அதில் தேவனுக்காக நிற்கக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். விஷயம் புரியுது உங்களுக்கு? நம்முடைய பார்வையில் 4 பக்கமும் கதவுகள் அடைக்கப்பட்டதாக தான் காணப்படும். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு வழி நமக்காக எப்பொழுதுமே திறக்கப்பட்டிருக்கும். அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஜெபத்தோடு, ஊக்கத்தோடு, விசுவாசத்தோடு, ஆண்டவரே சுற்றிலும் இருளாக இருக்குது, சுற்றிலும் குழப்பமாக இருக்குது, சுற்றிலும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது, எனக்கு எதையுமே என்னால் யோசிக்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப கண்டிப்பாக ஆண்டவர் இப்படிப்பட்ட நேரங்களில், சூழ்நிலைகளில், காரியங்களில், இடங்களில் உங்களுக்கு ஒரு வழியை நிச்சயமாய் காட்டுவார். அந்த கண்டுபிடித்து அதில் செல்லக்கூடிய ஒரு வேலையை நான் தான் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 4வது பாடம் என்ன அப்படின்னா, வசனம் 4 to 6 நம்ம படிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே படித்தோம். அந்த 3 சோதனைகளை இந்த 4 நண்பர்களுக்கும் அங்கே கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அவங்க ஒத்துக்கலை, கல்விக்கும் பெயர் மாற்றத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக இல்லாத காரியங்களை நம்ம கீழ்ப்படியலாம். விஷயம் புரியுது உங்களுக்கு? வேத வார்த்தைகளுக்கும் தேவனுடைய பிரமாணத்திற்கும் எதிராக இல்லாத காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். சரிங்களா? எது தேவனுக்கு விரோதமான காரியமாக காணப்படுகிறதோ அதற்கு நான் கீழ்ப்படியக்கூடாது. அது கண்டிப்பான எதிர்ப்பை தான் தெரிவிக்கணும். ஆனால் தேவனுக்கு விரோதம் இல்லாத காரியங்களில் நான் கீழ்ப்படிவது ஒன்றும் தவறில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் அந்த காரியத்தை தேவனுடைய வார்த்தையோ பிரமாணமோ எதிர்க்கவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? 5வது பாடம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த பிரதான தலைவன் இடத்துல போயிட்டு உணவை மாற்ற சொன்னாங்க, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. 10 நாள் அந்த உணவு கொடுத்தாங்க. வசனம் 17 நீங்கள் முன்னாடி வசனம் 11 நீங்கள் படித்தீங்கன்னா நமக்கு அது தெரியும். 10 நாள் சோதிச்சு பார்க்குறாங்க. 10வது நாள் முடிவில் வர்றாங்க. 10வது நாள் முடிவில் வர்றப்போ 2 வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். வசனம் 17, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். வசனம் 18, அவர்களை ராஜாவின் இடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அடுத்த வசனம் படிச்சுன்னா தெரியும். அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய சகல ஞானிகளையும் விட இந்த 4 பேர் அறிவில், ஞானத்தில் 10 மடங்கு சிறந்து விளங்கினாங்க. அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ 4வது பாடம் என்ன அப்படின்னா, சாதகமில்லாத சூழ்நிலையில் நாம் தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் தன்னை யார் என்று அஞ்ஞானிகளுக்கு வெளிப்படுத்துவார். கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். சரிங்களா? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. என்னுடைய குணத்தின் மூலமாக, என்னுடைய நடக்கையின் மூலமாக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களின் மூலமாக
நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் தேவனை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அதனால் தானியேலும் அவருடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஒரு அற்புதமான அந்த அனுபவங்கள், அந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பாடங்களாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அனுபவங்களையும் குணங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.